الحمد لله الواحد القهار العزيز يسبح له من في السماوات ومن في الأرض آناء الليل وأطراف النهار والصلاة والسلام على سيد الأبرار إمام الأخيار سيدنا محمد المصطفى المختار إلى دار القرار. أما بعد، فقال الله تعالى في القرآن الكريم: أعوذ الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் மிகவும் வாய்மை மிக்கது வல்லவன் அல்லாஹ்வுடைய வார்த்தை அல் குர்ஆன் என்றும், வாழ்க்கை வழிமுறைகளிலே மிகவும் சிறந்த வாழ்க்கை வழிமுறை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த தூய இஸ்லாத்தின் வாழ்க்கை வழிமுறை என்றும், மார்க்க விடயங்களிலே மிகவும் மோசமானது மார்க்கத்தில் இல்லாததை மார்க்கமாக அதனுள் சேர்ப்பது என்றும், எவையெல்லாம் அப்படி புதிதாக மார்க்கமாக சேர்க்கப்படுமோ அவை அனைத்தும் பித்அத்துகள், வழிகேடுகள். யார் அவற்றை மார்க்கமாக செய்வார்களோ அவர்களை அந்த பித்அத்துகள் நாளை மறுமையிலே நரகத்தின் பால் அழைத்து செல்லும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது உரைகளின் ஆரம்பங்களிலே கூறக்கூடிய இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய வாழ்வு எப்பொழுதும் சுவனத்தை இலக்கு வைத்ததாக இருக்கும். அவனுடைய எல்லா காரியங்களும், அவனுடைய தொழில் வாழ்க்கையாக இருந்தாலும், அவனுடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், அவனுடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃபாக இருந்தாலும், அவனுடைய சமூக வாழ்க்கையாக இருந்தாலும் எல்லாமே சுவனத்தை இலக்கு வைத்ததாக இருக்க வேண்டும். அப்படி அமைத்து கொள்வதுதான் ஒரு மூமினுடைய கடமையாக இருக்கிறது. அப்படி தன் வாழ்வின் எல்லா அங்கங்களையும் எல்லா செயற்பாடுகளையும் சுவனத்தை இலக்காக வைத்து ஒரு மூமின் வாழ வேண்டும் என்றால் அந்த சுவனத்திற்கு அவனை இந்த காரியம் விட்டு செல்லும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய செய்தியாக குர்ஆனில் இருந்தோ அல்லது அதற்கு விளக்கமாக தன்னுடைய ஹதீஸில் இருந்தோ வழிகாட்டி இருந்தால்தான் அந்த செயற்பாடுகளை செய்வதன் மூலம்தான் ஒரு மூமின் இந்த செயலை நான் உலகத்திலே செய்கிறேன், இதன் மூலமாக சுவனத்திற்கு செல்லலாம் என்கிற விஷயத்தை அவன் நம்பிக்கையோடு சுவனத்தை எதிர்பார்த்தவனாக செய்ய முடியும். ஏன் இதனை சொல்கிறேன் என்றால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது நாங்கள் பொதுவாக அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ற விதத்திலே மார்க்கத்திலிருந்து வழிகாட்டுதல்களை பெறுவோம். நோன்பு காலங்களாக இருந்தால் நோன்பு பற்றிய செய்திகளை படித்து அதன் மூலமாக எப்படி அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது, எப்படி நோன்பிலே முழுமையான நன்மை அடைந்து கொள்வது என்று படிப்போம். அப்படி காலத்துக்கு காலம் ஒவ்வொரு விஷயங்களையும் படிப்பதைப் போல, நன்மையான காலங்களில் எப்படி நன்மையை அதிகரித்துக் கொள்வது என்று படிப்பதைப் போல, தீமையான காரியங்கள் நடக்கிற சமூகத்திலிருந்து எப்படி அந்த பாவத்திலிருந்து எங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று படித்து அதிலிருந்து நாங்கள் சுவனத்தை எப்படி அடையலாம் என்று வாழ்வதுதான் ஒரு மூமினுடைய மொத்த வாழ்க்கையின் சாராம்சமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இருக்கிற இந்த காலகட்டம் அரசியல் சூடுபிடித்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும், எந்த சமூக வலைதளங்களை திறந்தாலும், எந்த ஊடகங்களை திறந்தாலும்
இருந்தாலும் அங்கே எங்கள் கண்முன்னால் வந்து நிற்பது அரசியல் செய்திகளாக இருக்கிற இந்த காலகட்டத்திலே அரசியல் காலங்களும் நாங்கள் பேண வேண்டிய விஷயங்களும் அல்லது அரசியல் காலங்களும் முஸ்லிம்களும் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு சில வழிகாட்டல்களை இந்த அரசியல் சூழலிலே எங்களை நாங்கள் எப்படி தகவமைத்துக் கொள்வது, எங்கள் செயற்பாடுகளை எப்படி நல்ல முறையில் அமைத்துக் கொள்வதன் மூலமாக அதிலிருந்து நன்மையை பெறுவது, அதில் உள்ள தீமைகளிலிருந்து எங்களை காப்பாற்றிக் கொள்வது என்கிற சில வழிகாட்டல்களை தருவது காலத்திற்கு மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹுத்பாவிலே அரசியல் நமக்கு தேவையா இல்லையா என்றோ அல்லது அரசியலில் ஈடுபடுவது சரியா பிழையா என்றோ அல்லது இஸ்லாம் கூறும் அரசியல் என்றால் என்ன, இஸ்லாம் கூறும் ஆட்சி என்றால் என்ன, இஸ்லாத்திலே ஜனநாயக ஆட்சி சரியா, இந்த ஆட்சி சரியா, அந்த ஆட்சி முறை, எந்த ஆட்சி முறை சரி, இது எல்லாம் இந்த ஹுத்பாவிலே நான் உங்களோடு பேசவில்லை. இப்பொழுது நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு நாட்டிலே வாழ்கிறோம். அதில் பெரும்பான்மை இனமாக வேறொரு இனம் இருக்கிறது. அவர்களுடைய சட்டத்திட்டத்தின் கீழால் ஒரு அரசாங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த நாட்டிலே வாழ்கிற பொதுமக்களாக எங்களுக்கு வாக்குரிமை தரப்பட்டிருக்கிறது. அதனை பயன்படுத்தி நாங்கள் ஓட்டு போட போகிறோம், அதன் மூலமாக ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்ய போகிறோம் என்ற ஒரு நிர்பந்த நிலைமையிலே நாங்கள் இருக்கிற பொழுது நாங்கள் இந்த அரசியல் காலகட்டங்களிலே எங்களை எப்படி முறையாக வைத்துக் கொள்வது என்கிற அவதானம், அறிவு முஸ்லிம்களுக்கு இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு 10 விடயங்களை நான் உங்களுக்கு வழிகாட்டுதலாக சொல்வது பொருத்தம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக, எங்களுக்கு அரசியல் உரிமை இருக்கிறது. யாரையும் விரும்பலாம், யாருக்கும் வாக்களிக்கலாம், எந்த ஒரு கட்சியையும் சார்ந்து இருப்பது ஒரு பிழையான காரியம் அல்ல. ஆனால் நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் முஸ்லிம்கள். எங்களது வழிகாட்டி வஹியும் வஹியாகிய அல் குர்ஆனும் அஸ்ஸுன்னாவும் எங்களுக்கு நேர்வழி காட்ட வந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை விளங்கிக் கொண்டு நாங்கள் மோகங்களுக்குள் சென்று விடக்கூடாது. கட்சி மோகம், ஆள் மோகம், நிறமோகம் என்று இதனை பிடித்துக் கொண்டு இருக்கக்கூடாது. அதில் நான் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால், முதலாவது செய்தி, எல்லை மீறி புகழ்வதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். எனக்கு இவர் பிடித்திருக்கிறார் என்ற காரணத்தினால் அவரை எல்லை மீறி புகழ்வது, அவர் இல்லாவிட்டால் இந்த நாடே நடக்காது, அவர் வராவிட்டால் இப்படி எல்லாம் நடக்காது என்று நாங்கள் ஒரு தலைவரை பிடித்துக் கொண்டு, ஒரு கட்சியை பிடித்துக் கொண்டு, அந்த கட்சியிலே வேட்பாளராக இருக்கக்கூடிய ஒருவரை பிடித்துக் கொண்டு எல்லை மீறி புகழ்கிற பழக்கம் எங்களிடம் இருக்கக்கூடாது என்கிற முதலாவது செய்தியை பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் என்று தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னை எல்லை மீறி புகழக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் கொள்கைவாதிகள், நாங்கள் எல்லாம் மௌலூதுகளை ஓத மாட்டோம், நாங்கள் மீலாதுகளை கொண்டாட மாட்டோம். மௌலூதுகளை ஏன் நாங்கள் வேண்டாம் என்று சொன்னோம்? மௌலூதுகளை ஓதுகிறவர்களை நாங்கள் பிழை என்று சொன்னோம். காரணம் என்ன? அவர்கள் ரசூலுல்லாவை எல்லை மீறி புகழ்கிறார்கள் என்பதற்காக. அவர்கள் யாரை புகழ்கிறார்கள்? எங்கள் அன்பிற்குரியவர், எங்களுக்காக இந்த உலகத்திலே கஷ்டப்பட்டவர், எங்களுக்கு நேர்வழியை கொண்டு வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அவர்கள் எல்லை மீறி புகழ்கிறார்கள், இஸ்லாத்தின் வரம்பை மீறி புகழ்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய இடத்திற்கு நபியை கொண்டு போகிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக நபியை புகழ்வதையே வேண்டாம், கூடாது என்று சொன்னோம். உலகத்திலே ஒரு முஸ்லிமுக்கு ஆக பிடித்தமான மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய பிறந்த தினத்தை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அதனால் மீலாது விழாக்கள் வேண்டாம் என்று சொன்னோம். நபி அவர்கள் எவ்வளவுதான் எங்களுக்கு இரக்கமானவராக இருந்தாலும் அவர்கள் அந்த தினத்தை கொண்டாட வேண்டாம் என்று சொன்னார்கள். எனவே கொண்டாடக்கூடாது என்று படித்த ஒரு ஒழுக்கம் மிக்க சமூகம் நாங்கள். எனவே ஒரு தலைவரை பிடித்துக் கொண்டு அவரை தெய்வத்தை போல, இறைவனை போல, அவர் இல்லாவிட்டால் இப்படி நடக்காது அப்படி நடக்காது என்றெல்லாம் எல்லை மீறி புகழ்கிற பழக்கம் ஒரு முஸ்லிமிடம் இருக்கக்கூடாது என்கிற முதல் வழிகாட்டலை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இரண்டாவது, இந்த தேர்தல் காலங்களிலே முஸ்லிம்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தலைப்பு தான் வீண் வாக்குவாதங்கள். வீணான தர்க்கங்களிலே ஈடுபடுகிற விஷயம். இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்சன், அழகான முறையிலே நீங்கள் கருத்து பரிமாற்றல்களை செய்து கொள்ளலாம் என்கிற ஒரு தெளிவை இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது. மனிதன் என்ற அடிப்படையிலே எனது சிந்தனையை இன்னொருவரோடு பரிமாறலாம், அவருடைய சிந்தனை அவர் என்னோடு பரிமாறலாம். ஆனால் இதனை நாங்கள் ஒரு வாக்குவாதமாக ஆக்கிக்கொண்டு, சண்டை பிடிக்கிற இடமாக ஆக்கிக்கொண்டு மீடியாக்கள் அந்த வேலையைத்தான் செய்து கொண்டிருப்பார்கள். அண்மையிலே எங்களுக்கு தெரியும், சில மீடியாக்களிலே சில வாக்குவாதங்களை அவர்களாக உண்டாக்கி எதிர்க்கட்சி எல்லா தரப்பையும் ஒரே இடத்திலே கொண்டு வந்து அவர்களுக்கு சூடேற்றுகிற கேள்விகளை கேட்டு அவர்களை சண்டை பிடிக்க வைத்து
அவர்களுக்கு அவர்களுடைய அந்த நியூஸ் சேனலை பிரபலப்படுத்துவதற்காக வேண்டிய இந்த காரியங்களை செய்வார்கள். அவர்களுக்கு இந்த தருணம் தேவைப்படுகிறது. அவர்களை வளர்த்துக் கொள்வதற்காக, அவர்களுடைய அந்த போட்டியை வெல்வதற்காக, யார் சிறந்த சேனல் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அந்த விஷயங்களை செய்வார்கள். ஆனால் முஸ்லிம் ஒரு வீணான ஒரு வாக்குவாதத்துக்கு ஈடுபட மாட்டான். அந்த அளவுக்கு இதனை தலை கெடுக்கக்கூடிய விஷயம் அல்ல என்பதை அவன் புரிந்து வைத்திருப்பான். எந்த அளவுக்கு என்றால், அந்த மீடியா என்ன செய்கிறார்கள், நிகழ்ச்சி 10 மணிக்கு ஒளிபரப்பப்படும், 6 மணிக்கு நாங்கள் அந்த வீடியோவின் சண்டை காட்சியை மட்டுமே ஃபேஸ்புக்கிலே போட்டு சொல்கிறார்கள், இதன் முழுமையான வீடியோ 10 மணிக்கு ஒளிபரப்பப்படும் என்று. அவர்களுடைய நோக்கம் என்ன? அந்த சண்டை காட்சியை காட்டி ஒரு முன்காட்சியாக காட்டி அதன் மூலமாக எல்லோரையும் 10 மணிக்கு பார்க்க வைத்து தங்களுடைய டிஆர்பியை, தங்களுடைய அந்த சேனலுடைய அந்த போட்டித்தன்மையை அதிகரித்துக் கொள்வது. பிற சேனல்களை விட நாங்கள் தான் முதலாவதாக செய்தி நிறுவனமாக இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்வதற்காக செய்கிறார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வீணான தர்க்கங்கள் சில நேரம் அவர்கள் மீடியா மட்டத்திலே செய்கிறார்கள். நாங்கள் ஊர் மட்டத்திலே சில நேரம் 2 பேர் 3 பேர் இருந்து கொண்டு ஒரு ஆள் வீடியோ எடுக்க, நான் இவருக்கு நான் அவருக்கு என்று தர்க்கம் புரிகிற ஒரு விஷயம் அல்ல இந்த அரசியல் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யாரோ ஒரு தலைவருக்காக, யாரோ ஒரு அவர்கள் விரும்பிய ஒரு வேட்பாளருக்காக சண்டை பிடித்து குடும்பத்தவர்களோடு, மிக நெருங்கிய நண்பர்களோடு எத்தனையோ வருடம் பகையாளிகளாக இருப்பார்கள். ஆனால் இவர்கள் யாருக்காக சண்டை பிடித்துக் கொண்டார்களோ அந்த தலைவர்கள் அடுத்த எலெக்ஷனிலே ஒரே மேடையில் வந்து கைகோர்த்து நிற்பதை நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? எனவே இது தர்க்கம் புரிகிற ஒரு விஷயம் அல்ல, பெரிய அளவுக்கு விவாதம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அல்ல என்பதை ஒரு முஸ்லிம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விவாதங்கள் அதிகரிப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் அதிகமான நியூஸ்களை திரும்ப திரும்ப பார்க்கிறோம். ஒரு நியூஸ் சேனலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நடந்ததை அவர்கள் காட்டுகிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நியூஸ் என்கிற அந்த ஊடகம், செய்தி நிறுவனங்களுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்ஸ் இருக்கிறது, மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது. எந்த நிறுவனத்தின் செய்தி நிறுவனத்திலே செய்தி வருகிறதோ அவர்கள் நடந்ததை நடந்தபடி காட்ட மாட்டார்கள். நடந்ததை அவர்களுக்கு தேவையான மாதிரி தான் மீடியாவிலே காட்டுவார்கள். ஒரு சேனல்ல பார்த்தா இவர் அதே நியூஸ் தான் இவருடைய பக்கம் சரியாக இருக்கும், இன்னொரு சேனல்ல பார்த்தா அதே நியூஸ் தான் அதன் பக்கம் பிழையாக இருக்கும். அவர்கள் தலைப்பு எப்படி போடுவார்கள், அதற்காக சம்பளம் கொடுத்து ஆட்களை வைத்திருக்கிறார்கள், எப்படி தலைப்பு போட்டால் மக்கள் இதற்கு பிழையாக விளங்கிக் கொள்வார்கள் என்று. அந்த நியூஸுடைய அரசியல் என்பதே தனி தலைப்பாக நீங்கள் விளங்க வேண்டிய ஒரு செய்தி. ஒரு விஷயம் எப்படி நியூஸ் ஆகிறது, அதற்கு எப்படி தலைப்பிடுகிறார்கள், உங்களை பார்க்க வைப்பதற்காக எப்படி யூடியூபிலும் ஃபேஸ்புக்கிலும் தலைப்பு போடுகிறார்கள், எப்படி நீங்கள் ஃபேஸ்புக்கு போன உடனே அது உங்கள் முன்னால் வந்து நிற்கும்படி செய்கிறார்கள் என்று ஏராளமான அரசியல் அதன் பின்னால் இருக்கிறது. எனவே அவர்கள் நடந்த முழு காட்சியையும் போட மாட்டார்கள். எந்த துண்டை போட்டால் உங்களை தூண்டிவிட முடியுமோ, எந்த பகுதியை போட்டால் நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீர்களோ அந்த பகுதியை மட்டும் போட்டு விடுவார். ஒரு நிமிஷத்தில் 1/2 நிமிஷத்தில் இருக்கும். நீங்கள் அதனை பார்த்து விட்டு அங்க பாத்தியா அப்படி சொல்லியிருக்கிறார், இங்க பாத்தியா இப்படி சொல்லியிருக்கிறார் என்று நாங்கள் ஒரு நாள் விவாதம் பண்ணி கொண்டிருப்போம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கை வீணாகி கொண்டிருக்கும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அரசியல் காலங்களிலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய 2வது செய்தி, வீணான விவாதங்களை முழுமையாக தவிர்த்துக் கொள்வது. கலந்துரையாடல்கள் தாராளமாக பேசலாம், எங்களுடைய கருத்துக்களை வெளியிடலாமே தவிர அதை ஒரு விவாத பொருளாக்கக்கூடிய அம்சம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக 3வது விஷயம், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பிறருடைய கருத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும். அவனும் ஒரு இலங்கை பிரஜை, அவனுக்கும் வாக்குரிமை இருக்கிறது, அவனுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கிறது, அவனுக்கு சிந்தனை சுதந்திரம் இருக்கிறது, அவன் விரும்பியவரை நேசிக்கலாம், விரும்பியவருக்கு வாக்களிக்கலாம். என்னுடைய கருத்து இது என்று சொல்லலாமே தவிர குர்ஆன் ஹதீஸை போல ஒன்றுதான் சரி, மற்றவர் பிழை, அவன் பைத்தியகாரத்தனமாக பேசுகிறான், அவனுக்கு அறிவில்லை என்று நாங்கள் வாக்குவாதங்களை அதிகரிக்கிற பொழுது வீணான, அதாவது நான் மட்டும்தான் சரி என்று மார்க்க நிலைப்பாடு எடுப்பதை போல அரசியல் நிலைப்பாடுகள் எடுக்கக்கூடாது. இதனை முஸ்லிம்களாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்கள் சிந்தனைக்கு இது சரியாகப்படலாம், அவனுடைய சிந்தனைக்கு அது சரியாகப்படுகிறது என்றால் எங்களுடைய சிந்தனையை சொல்லலாம். இன்னும் அடிப்படையில் இது எனக்கு சரியாகப்படுகிறது என்று சொல்லலாமே தவிர அவனை ஏதோ பெரிய பாவம் செய்தவனை போல, பெரிய குற்றம் செய்தவனை போல பார்க்கிற பழக்கத்தை ஒரு நாளைக்கும் நாங்கள் எங்களுக்குள் வளர்த்துக் கொள்ளக்கூடாது.
நான்காவது செய்தியாக, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அரசியல் காலங்களிலே நாங்கள் பேண வேண்டிய இன்னொரு விஷயம்தான், முடியுமான வரைக்கும் ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் அதாவது ஒரு எல்லா காரியங்களையும் யார் மீதோ பொறுப்பு போடுகிறவர்களாக இருக்கிறோம். இது நடப்பதற்கு அரசாங்கம் காரணம், இது நடக்கிறதுக்கு முஸ்லிம் அமைச்சர்மார்கள் காரணம், இது நடக்கிறதுக்கு அவர் காரணம், இவர் காரணம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னொரு பகுதியை விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியைத்தான் நாலாவது செய்தியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது எப்பொழுது இந்த முஸ்லிம் சமூகம் மார்க்கத்தை விட்டும் தூரமாகுமோ, ஹராமான முறையிலே சம்பாத்தியங்களை செய்யுமோ, மோசமான கொடுக்கல் வாங்கல்களிலே ஈடுபடுமோ, சுருக்கமாக சொன்னால் இஸ்லாத்தை விட்டும் எப்பொழுது இந்த முஸ்லிம் சமூகம் தூரமாகுமோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைக்கும் துல்லன், அல்லாஹ் உங்கள் மீது இழிவை போட்டு விடுவான். அல்லாஹ் தஆலா உங்கள் மீது இழிவை போட்டு விடுவான். லா யன்ஸிஹு, அதனை நீங்கள் அல்லாஹ் அதனை கலட்ட மாட்டான். ஹத்தா லா தர்ஜிஉ இலா தீனிக்கும், நீங்கள் உங்கள் மார்க்கத்தின் பக்கம் திரும்பாத வரைக்கும், திரும்புகிற வரைக்கும் அல்லாஹ் அதனை கலட்ட மாட்டான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் நினைக்கிறோம் முஸ்லிம்களை அவர்கள் கேவலப்படுத்துகிறார்கள், முஸ்லிம்கள் ஏதோ நாங்கள் பரிசுத்தமாக இருக்கிறோம் எங்களை கேவலப்படுத்துகிறார்கள் என்று சொல்கிறோம். அது ஒரு பகுதி, அப்படியும் ஒரு சாரார் இருக்கிறார்கள். இன்னொரு பகுதி இருக்கிறது, நாங்கள் மார்க்கத்தை விட்டதன் காரணமாக, நாங்கள் தொழாததன் காரணமாக, நாங்கள் நோன்பு பிடிக்காததன் காரணமாக, நாங்கள் இஸ்லாத்தின் சட்டதிட்டங்களை பேணி வாழாததன் காரணமாக அல்லாஹ் தஆலா பிறரை வைத்து எங்களை கேவலப்படுத்துகிற ஒரு நிலைமை இருக்கிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இதிலே நான் நான்காவது சொல்ல வருகிற செய்தி, முடியுமான வரைக்கும் நாங்கள் மார்க்கப்பற்றோடு இருந்து ஒரு நீதியான ஆட்சி வர வேண்டும், ஒரு நியாயமான ஆட்சி வர வேண்டும். முஸ்லிம்களை கேவலப்படுத்தாத, முஸ்லிம்களை இழிவுபடுத்தாத, முஸ்லிம்களுக்கு மரியாதையை கொடுக்கிற, முஸ்லிம்களுக்கு நல்ல இடங்களை கொடுக்கிற, முஸ்லிம்களை யாரோ ஒரு சமூகமாக பார்க்காமல் சகவாழ்வோடு வாழ்கிற ஒரு சமூகமாக பார்க்கிற ஒரு ஆட்சி வர வேண்டும் என்பதற்கு ஒன்று நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதனோடு சேர்த்து முடியுமான வரைக்கும் நாங்கள் முஸ்லிம்களாக வாழ வேண்டும். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு, அதாவது ஒரு எல்லாரும் சேர்ந்து ₹1 போட்டால் ₹1000 வந்துடும் சொல்கிற மாதிரி, நாங்கள் செய்கிற சின்ன சின்ன பாவங்கள் சில நேரம் ஒரு சமூகத்திற்கான பாவமாக வந்துவிடலாம். நாங்கள் செய்கிற சின்ன சின்ன தவறுகளின் காரணமாக அல்லாஹ் எங்களை ஒரு கொடுங்கோல் ஆட்சியை கொண்டு, ஒரு பிழையான ஆட்சியை கொண்டு, ஒரு அநியாயக்கார ஒரு ஜனாதிபதியை கொண்டு எங்களை தண்டித்து விடலாம் என்ற பயம் ஒவ்வொரு முஸ்லிமிடமும் இருக்க வேண்டும். யாரோ போடுகிற ஓட்டு, யாரோ செய்கிற தவறு என்று நினைக்கக்கூடாது. முடியுமான வரைக்கும் நாங்கள் மார்க்கத்தோடு இருந்தால் அல்லாஹ் எங்களுக்கு கேவலத்தை தரமாட்டான் என்கிற உறுதியை நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே மார்க்கத்தோடு வாழ்கிற பழக்கத்தை நாங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு செய்திதான், ஐந்தாவது விஷயம், அதிகமான கால நேரங்களை இந்த பிரசார கூட்டங்களுக்கு செலவழிப்பதை தவிர்க்க வேண்டும். நடக்கிற எல்லா கூட்டத்துக்கும் போவது ஒரு முஸ்லிமுடைய வேலை அல்ல. ஒரு அறிவுக்காக வேண்டி, ஒரு தகவலுக்காக, இவர் என்ன சொல்றார், இவர் என்ன சொல்றார், இவர் என்ன சொல்றார் என்று விளங்கிக் கொள்வதற்காக ஒரு கூட்டத்துக்கு போகலாம். அல்லது நம்ம ஊரில் ஒரு கூட்டம் நடக்குதுன்னா பேத்து வரலாம். இது கொழும்புல நடந்தாலும் கூட்டம், புத்துல நடந்தாலும் போறது, கண்டியில் நடந்தாலும் போறது, குர்நாகல்ல நடந்தாலும் போகுது. இஸ்லாத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக சிறந்த அமல் தான் நோன்பு பிடிக்கிற அமல். நோன்பு பிடிக்கிற அமல் ஆக சிறந்த அமல். ஒரு நபித்தோழர் கேட்டால், யார் ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நான் நோன்பு பிடிக்கணும். ரசூலுல்லாஹ் அதை கூட அனுமதிக்கல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆக கூடுதலாக நீங்கள் நோன்பு பிடிப்பதாக இருந்தால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடிக்கணும். நோன்பை கூட ஒவ்வொரு நாளும் பிடிக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரு மார்க்கத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பேய் பிடித்தவர்களாக, ஏதோ ஒரு நோய் பிடித்தவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. அறிவுக்காக வேண்டி எந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த தகவல் தேவையோ அதனை புரிந்து கொள்வதற்காக நாங்கள் அதற்கான நேரத்தை ஒதுக்கலாமே தவிர, நடக்கிற எல்லா கூட்டத்துக்கும் ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலத்திலே தொழுகை என்ற மிகப்பெரிய கடமையை அல்லாஹ் தஆலா 5 நேரம் தான் வச்சிருக்கிறான். மொத்தமாக சேர்த்து பார்த்தா 1 ஹவர் போகும் தொழுகிறதுக்கு. 5 நேர தொழுகையும் சேர்த்து பார்த்தால் கூடுனா 1 ஹவர் போகும். மிச்ச 23 மணித்தியாலமும் உங்களுடைய வாழ்வுக்காக என்று அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். எனவே சில பேரை எடுத்துக்கொண்டால் ஒரு நாள் நடக்கிற எல்லாரோட கூட்டத்துக்கும் போகிறது. அங்கே இருந்து வந்து யார் யார கூட்டத்துக்கெல்லாம் போக கிடைக்கலையோ அவங்கள்ட்ட எல்லாம் ஃபேஸ்புக்கில் பார்க்குறது, அப்படியே நியூஸை பார்க்குறது, 8 மணி நியூஸும் பார்த்து, 10 மணி நியூஸும் பார்த்து, திரும்ப காலையில் 6 மணி நியூஸும் பார்த்து, அதே தான் காட்டிக்கிட்டீமா, அதே தான் பார்த்துக்கிட்டிருக்கிறது. ஒரு நோய் பிடித்தவர்களைப் போல அரசியலில் நாங்கள் இருக்கக்கூடாது. அரசியல் அறிவு இருக்க வேண்டும், தெளிவு இருக்க வேண்டும். ஆனால் அதிகமான கால நேரங்களை அதில் வீணடிக்கக்கூடாது. ஏனென்றால் முஸ்லிம் என்பவன்
ஒரு இலக்கோடு வாழ்பவன். அவனுடைய இலக்கு சுருக்கம் இருக்கிறது, அவனுக்கு தொழுவதற்கு நேரம் இருக்கிறது, குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் இருக்கிறது, பிள்ளைகளோடு இருக்க வேண்டிய கடமைகள் இருக்கிறது, தொழிலுக்கு போக வேண்டிய கடமை இருக்கிறது என்று சொல்லி அந்த விஷயங்களுடைய என்னுடைய வாழ்வில் நான் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் என்கிற விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக இது 5வது செய்தி. அதற்கு அடுத்ததாக 6வது செய்தி, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அரசியல் காலங்களிலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான், அரசியல் கட்சிகளிடம் பணங்களை வாங்கி கொண்டோ அல்லது இவ்வளவு தந்தால் இப்படி செய்வேன் என்று பேரம் பேசிக்கொண்டோ அரசியல் கூட்டங்களுக்கு செல்வதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல இவ்வளவு தந்தால் ஓட்டு போடுவேன் என்று அந்த காசி வாங்குகிற பழக்கத்தை ஒரு முஸ்லீம் வைத்துக் கொள்ளக்கூடாது. அவர்கள் தருகிறார்கள் என்றால் அதை வாங்குகிறவனாக நாங்கள் இருக்கக்கூடாது. இதற்கு 1000 நியாயங்கள் 1000 பேர் சொல்லலாம். அவன் ஏண்ட காசைத்தான், மக்கள்கிட்ட காசைத்தான் வச்சுட்டு இருக்கிறான், அப்படித்தான் இப்படித்தான் என்று 1000 விளக்கம் சொன்னாலும் எங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் நாங்கள் வாங்குவது பிழை. ஒரு லஞ்சம் வாங்கி கொண்டு ஒரு ரூபாய் ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கி கொண்டு அதற்காக வாக்களிப்பது என்பது உண்மையிலேயே நான் அது லஞ்சம் தான் என்று நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய விஷயம் அல்ல. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு கட்சியால் ஒரு பஸ்ஸை பிடிச்சிக்கிறாங்களா, நீங்கள் ஏறிட்டு போய்த்து கூட்டத்துக்கு போய்த்து வாரது பாவம் அல்ல. ஆனால் அவர்கள் தருகிற அதாவது பேரம் பேசி இவ்வளவு தந்தால் வருவேன் என்று சொல்லி அப்படி பழக்கங்களுக்கு ஆளாகக்கூடாது. அப்படி நம் சமூகம் உருவாகுவமாக இருந்தால் நாளைக்கு அவர்கள் வென்ற பிறகு, நாளைக்கு அல்லது அவர்கள் ஒரு கட்சியாக வந்த பிறகு என்ன முகத்தோடு அவர்களிடம் சென்று ஒரு சேவையை கேட்க முடியும்? நாங்கள் வாங்கிவிட்டோமே, நாங்கள் அவர்களிடம் தானே ஏற்கனவே எல்லாவற்றையும் கறந்து விட்டோமே என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்துவிடும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிம்கள் அந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இப்போ எப்படி நடக்குதுன்னா சமூகத்தில் நாங்கள் பார்க்குறோம், எல்லா பாவங்களையும் செஞ்சுட்டு நான் மட்டுமா பசினேன், இப்போ பஸ்ஸில் போகிற 50 பேர் வாங்குறான், நான் மட்டும் வாங்காம இருந்தால் என்ன நடக்க போகுது, நானும் வாங்கிடுறேனே. 50 பேர் அப்படி செய்கிறான், நான் மட்டும் செய்யாமல் இந்த என்ன நானும் செஞ்சிடுறேனே என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அதிகமான மனிதர்களை நரகத்திற்காக படைத்திருக்கிறேன் என்று. எனவே அதிகமான மனிதர்கள் நரகம் போகிறார்கள் என்று நாங்களும் நரகம் போக முடியாது. அதிகமான மனிதர்கள் பாவம் செய்கிறார்கள் என்று நாங்களும் பாவம் செய்ய முடியாது. என்னுடைய வாழ்க்கை சுனத்துக்குரிய வாழ்க்கையாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கை பேணுதலான வாழ்க்கையாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே ஒரு நாளைக்கும் கட்சிகளுக்கு பின்னால் காசுகளுக்காக வேண்டி அல்லது பேரம் பேசி நம்முடைய டீமில் எத்தனை பேர் இருக்கிறோம் அல்லது நம்முடைய வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோம், எவ்வளவு தந்தா இப்படி செய்வோம் என்கிற அதை எவ்வளவு பாரதூரமான பாவம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி விளங்க தேவையில்லை. அது பட்டு மோசமான பட்டு கேவலமான செயல். எனவே ஒரு நாளைக்கும் அரசியல் சிந்தனையில் இருக்கிறவர்கள் அந்த பழக்கங்களை சமூகத்திற்கு கொண்டு வராதீர்கள். ஒரு பிச்சைக்காரத்தனமான அரசியலை அரசியல் கட்சிகளில் ஈடுபடுகிறவர்கள் காசு கொடுத்து ஆள் சேர்க்கிற, காசு கொடுத்து ஓட்டு வாங்குகிற, காசு கொடுத்து மக்களை ஏமாற்றுகிற ஒரு மோசமான அரசியலை செய்யக்கூடாது. அதற்கு இந்த சமூகம் இடம் கொடுக்கக்கூடாது என்பதை முஸ்லிம் சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீதிக்கான சமூகம், சமத்துவத்திற்கான சமூகம், எப்பொழுதும் எத்தனை ரூபாய்கள் கொடுக்கப்பட்டாலும் நீதிதான் இந்த உலகத்தில் வாங்கப்பட வேண்டும் என்கிற தெளிவான கொள்கையோடு வாழ்கிற ஒரு சமூகம் ஒரு நாளைக்கும் காசுக்கு பின்னால், சாப்பாட்டு பார்சல்களுக்கு பின்னால் ஒரு நாளைக்கும் ஏமாந்து விடுகிற சமூகமாக இருக்கக்கூடாது. அதில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக இப்பொழுது அதற்கான வாய்ப்புகள் கடும் குறைவாக இருந்தாலும் ஒரு நாளைக்கும் கள்ள ஓட்டு போடுகிற விஷயங்களில் முஸ்லிம்கள் கவனமாக இருக்க வேண்டும். கள்ள ஓட்டு போடுவதற்கோ அல்லது கள்ள ஓட்டு போடுவதற்கு துணையாக இருப்பதற்கோ அல்லது கள்ள ஓட்டோடு சம்பந்தப்பட்ட வேறு ஏதாவது விஷயங்களில் ஈடுபடுவதற்கோ ஒரு நாளைக்கு முஸ்லிம் துணை போகக்கூடாது. மன் கஷனா ஃபலைஸ மின்னா, மோசடி செய்கிறவன், ஏமாற்றம் செய்கிறவன் அவன் என்னை சார்ந்தவனே அல்ல என்று நபி அவர்கள் சொன்ன ஒரு உம்மத்து நாங்கள். பிறரை ஏமாற்றி பிறரை மோசடி செய்து அடுத்தவனை பள்ளத்தில் போட்டு ஏறி உயரே நிற்கிற ஒரு சமூகம் அல்ல நாங்கள். நீதியாக செயல்படுவோம், நியாயமாக செயல்படுவோம். இந்த உலகத்தின் எல்லா சக்திகளுக்கும் மேலால் ரப்பு என்கிற மகத்தான ஒரு சக்தி முஸ்லிம்களுக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த முறை தோத்துட்டா அப்படியே நாடு அப்படி போயிடும், இந்த முறை அவர் வென்றுட்டா நாடு அப்படியே வந்துடும் என்று இறைவனுடைய லெவலில் நாங்கள் வேட்பாளர்களை வைக்கக்கூடாது, ஜனாதிபதிமார்களை வைக்கக்கூடாது. அவர்கள் மனிதர்கள், அல்லாஹ் அவர்களை வைத்து எங்களுக்கு சேவை செய்வான் என்ற நம்பிக்கை தான் எங்களிடம் இருக்க வேண்டுமே தவிர அவர்களை அல்லாஹ் வாக்கக்கூடிய வேலையில் ஒரு நாளைக்கும் நாங்கள் ஈடுபட்டு அதற்காக வேண்டி நாங்கள் கள்ள ஓட்டு போடுவதோ அல்லது கள்ள ஓட்டு போடுவதற்கு துணை நிற்பதோ அல்லது கள்ள ஓட்டு போடுவதற்கு சப்போர்ட் பண்ணுவதோ அல்லது யாராவது ஒரு கெட்டவனை பிடித்து அல்லது கள்ள ஓட்டு போட்டு பழகியவனை பிடித்து அவனுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவதோ எந்த வழியிலும் ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய காரியம் அல்ல என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே,
எட்டாவது செய்தியாக இன்னொரு செய்தியையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? பல பேர் இருக்கிறார்கள், அவர்கள் பள்ளிக்குள் வந்தால் மிகவும் மார்க்கத்தோடு நடந்து கொள்வார்கள். அதாவது பள்ளியிலே ஒரு கித்திமா நடந்து தற்செயலாக மைக் ஓன் பண்ண பிறகு ஃபோனில் ஒரு ரிங் சத்தம் வந்தாலும் அங்கிருந்து சண்டைக்கு வருவார்கள். என்னப்பா மியூசிக் சத்தம் கேட்குது பள்ளியில் என்று கடும் மார்க்கத்தோடு கடும் உற்சாகமாக நிற்பார்கள். ஆனால் பள்ளியை விட்டு வெளியே சென்று கட்சிகளுக்கு சென்று விட்டால், அரசியல்வாதிகளுக்கு பின்னால் சென்று விட்டால் அங்கே நடக்கிற அத்தனை அனாச்சாரங்களையும் சரிகாணக்கூடியவர்களாக இருப்பார்கள், அத்தனை பாவங்களையும் சரிகாணக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது யாரு தான்ப்பா செய்ய இல்லை, அரசியலில் போய் அப்படி செய்யாம கேளுமா என்று பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் செய்யட்டும், பாவம் செய்கிறவர்கள் பாவம் செய்யட்டும். இஸ்லாம் அதற்காகத்தான் எங்களுக்கு 3 கட்டங்களாக பாவத்தை எதிர்க்க சொல்லி இருக்கிறது. உன்னால் கையால் தடுக்க முடியுமா? கையால் தடு. வாயால் சொல்லி தடுக்க முடிகிற இடத்துல இருக்கிறியா? அதை செய். அதுவும் செய்ய முடியாது, உன்னை விட பவரான ஒரு ஆள் செய்கிறாரு, பெரிய மெஜாரிட்டி செய்கிறது, உன்னால் தடுக்க முடியவில்லை என்றால் ஒதுங்கி நின்று அந்த இடத்தை நாங்கள் விட்டு விலகி கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய கட்சி அது என்ன செஞ்சாலும் சரி, என்னுடைய மேலிடம் என்ன செய்தாலும் சரி என்று வக்காலத்து வாங்குகிற, அல்லது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கான இதை விட கூட செஞ்சானே என்று நியாயம் சொல்லக்கூடாது. நீங்கள் ஒருவருக்கொருவர் நன்மையான காரியங்களில் உதவியாளர்களாக இருங்கள், பாவமான காரியங்களில் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக இருக்காதீர்கள் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. எனவே அரசியல் கட்சி மேடைகளில் எந்த அனாச்சாரத்தையும் ஆதரிக்கிறவர்களாக ஒரு கட்சியின் ஆதரவாளர்கள், ஒரு வேட்பாளரின் ஆதரவாளர்கள் இருக்கக்கூடாது. முடியும் என்றால் சொல்ல வேண்டும், இது நமது ஊருக்கு பொருந்தாது, இது நம்முடைய மார்க்கத்திற்கு பொருந்தாது என்று சொல்ல முடியும். சொல்லி கேட்க முடியாத நிலையில் அவர்கள் இருக்கிறார்களா? மனதால் வெறுத்து நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள், அந்த பாவத்தில் நீங்கள் பங்குதாரிகளாக மாறிவிடாதீர்கள் என்கிற செய்தியையும் ஆணித்தரமாக சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்று மக்களை திரட்டுவதற்காக எத்தனையோ விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாரையும் கவர்வதற்காக எத்தனையோ விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தேர்தல் விஞ்ஞாபனம் வருகிறது என்றால் எல்லாரோட ஓட்டையும் எடுப்பதற்காக சிறுபான்மைக்கு ஒரு ஆசையை காட்டுகிறார்கள், பெரும்பான்மைக்கு ஒரு ஆசையை காட்டுகிறார்கள். அரசியல் கவர்மெண்ட் சேவன்களாக இருக்கக்கூடிய அரச தொழிலாளர்களுக்கு ஒரு ஆசையை காட்டுகிறார்கள். சில நேரங்களிலே வேறு வேறு விதமான விபச்சார விஷயங்களை கூட அனுமதித்து பேசுகிற சில தேர்தல் விஞ்ஞாபனங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அதையெல்லாம் அந்த கட்சியை நாங்கள் ஆதரிக்கலாம், அந்த கட்சியின் வேட்பாளருக்கு ஓட்டு போடலாம். ஆனால் நாங்கள் விரும்புகிற ஒரு கட்சி என்பதனால் அவர்கள் வெளியிட்ட எல்லா விஞ்ஞாபனமும் சரி என்று ஒரு நாளைக்கும் நாங்கள் பேசிவிடக்கூடாது. இது பிழை, இந்த விஷயத்தில் நான் உடன்படவில்லை என்ற தெளிவு ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டும். எனவே நன்மையின் பக்கம் உதவி செய்து பாவத்திற்கு உதவி செய்யாத ஒரு சமூகமாக நாங்கள் இருக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த 8 செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னும் 2 செய்திகளை 2வது குத்பாவிலே சொல்கிறேன். சுருக்கமாக மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். நாங்கள் எல்லை மீறி எந்த அரசியல்வாதியும் புகழக்கூடாது. அடுத்ததாக இந்த அரசியலுக்காக வீண் தர்க்கங்கள், வீண் விவாதங்கள், வீண் சண்டைகளில் ஈடுபடக்கூடாது. மூன்றாவதாக எங்களுடைய கருத்தை சுதந்திரத்தை புரிந்து கொண்டு அவர்களுடைய கருத்தையும் கேட்பதற்கும் மதிப்பதற்கும் பழக வேண்டும். நாலாவதாக அதிகமாக ஒரு அநியாயம் நிறைகிற ஆட்சி, அதாவது சர்வாதிகார ஆட்சிகள் வந்துவிடக்கூடாது, முஸ்லிம்களுக்கு கேவலம் தருகிற ஒரு ஆட்சி வந்துவிடக்கூடாது என்று அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதற்கு அடுத்த கூட்டம் போடுறது, போஸ்டர் ஒட்டுறது, அது சம்பந்தமாக வார விஷயங்களை ஷேர் பண்ணுறது, கமெண்ட்ஸ் பண்ணுறது, கமெண்ட்ஸுக்கு பதில் எழுதுறது, போஸ்ட் போடுறது என்று நேரங்களை வீணாக்கக்கூடாது. அது ஒரு அரசியல் நடக்கிறது, அவரவர் அவருடைய வேலையை செய்வார்கள், நம்ம அதை விஷயங்களை விளங்கிக் கொள்வோம், ஓட்டு போடுறாண்டு ஓட்டை போட்டுட்டு வருவோம், முடிவு வரும் என்ற தெளிவு ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக பணங்களை வாங்கி கொண்டு பேரம் பேசி அரசியல் செய்கிற ஒரு பழக்கம் ஒரு நாளைக்கும் ஒரு முஸ்லிமிடம் இருக்கக்கூடாது என்கிற செய்தியை 6வது செய்தியாகவும், 7வது செய்தியாக கள்ள ஓட்டு போன்ற அதாவது மோசமான வழியிலே, குறுக்கு வழியிலே எங்கள் கட்சிகளை வெல்ல வைக்கிற வேலைகளில் ஒரு நாளைக்கும் நாங்கள் ஈடுபட்டு விடக்கூடாது. அதற்கு அடுத்ததாக நாங்கள் விரும்புகிற கட்சியாக இருந்தாலும், நாங்கள் விரும்புகிற வேட்பாளராக இருந்தாலும், எங்கள் ஊரில் நாங்கள் தான் ஏற்பாடு செய்திருந்தாலும் ஒரு பாவம் செய்கிறார்கள் என்றால், இஸ்லாத்துக்கு முரணான ஒரு காரியத்தை மேடையில் பேசுகிறார்கள் என்றால், மேடையில் அரங்கேற்றுகிறார்கள் என்றால், முடிந்தால் நாங்கள் தடுக்க வேண்டும், இல்லை என்றால் ஒதுங்கி இருக்க வேண்டும். எங்கள்
கட்சி செய்தால் சரி, நாங்கள் மட்டுமா செய்கிறோம் என்று நியாயம் பேசக்கூடாது. நன்மைக்கு உதவி செய்யக்கூடிய, பாவத்திற்கு எப்பொழுதுமே எதிராக இருக்கக்கூடிய ஒரு மனோநிலை முஸ்லிமிடம் இருக்க வேண்டும் என்கிற 8 செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். வல்லவன் ரஹ்மான் அப்படியான விஷயங்களை புரிந்து நல்ல முறையில் எல்லா காலகட்டங்களிலும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழக்கூடிய நல்லடியார்களாக வல்லவன் ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நான் அரசியல் காலங்களில் முஸ்லிம்கள் பேணி நடக்க வேண்டிய ஒரு 10 விஷயங்கள் என்ற அடிப்படையிலே 8 விஷயங்களை பார்த்தோம். இருக்கிற இன்னும் 2 விஷயங்களை மட்டும் சொல்லி இந்த ஹுத்பாவை முடித்துக் கொள்கிறேன். 9வது முக்கியமான விஷயம்தான், நாங்கள் அவசியம் கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயம்தான் இந்த வதந்திகளை பரப்புவது. வதந்திகளை பரப்பக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒருவன் பொய்யன் என்பதற்கு ஆதாரம் அவன் கேட்கிற செய்திகளை எல்லாம் பரப்பி விடுவான், எல்லாரிடமும் சொல்லி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த காலம் கடுமையான முறையிலே வதந்திகள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிற காலம். அவர் சொன்னார் அப்படி, இவர் சொன்னார் இப்படி, அங்கே இப்படின்னு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னுக்கு இவர் பேசின வீடியோட ஒரு துண்டை எடுத்து, இப்போ பேசினதில் ஒரு துண்டை எடுத்து எடிட் பண்ணி மீம்ஸ் கிரியேட் பண்ணக்கூடியவர்கள், வீடியோக்கள் எடிட் பண்ணக்கூடியவர்கள், யூடியூப் சேனல்கள் செய்யக்கூடிய என்று ஏராளமான வதந்திகள் பரவி கொண்டிருக்கிறது. முதலாவது, நமக்கு இந்த டெக்னாலஜி எல்லாம் தெரியுமாக இருந்தால், உண்மையிலே இதையெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய திறமை இருந்தால் அது பார்க்கலாம். இல்லாட்டி ஒரு செய்தி நம்மளோட காதில் விழுதா அதை 10 குரூப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணுறதை விட்டுட்டு இப்படி ஒரு செய்தி வந்திருக்குதுன்னு விளங்கிட்டு சரியோ போலையோ தெரியாதுன்னு விட்டுட்டு போகலாம். வருகிற ஒரு மெசேஜ் 1000 குரூப்புக்கு போய் அந்த 1000 குரூப்பில் உள்ளவன் நினைக்கிறது அடைய 10 குரூப்பில் வந்துட்டு அதனால் உண்மையாயிருக்கும் என்று அவன் 10 குரூப்புக்கு அனுப்பிட்டு 10 குரூப்பில் வந்துச்சு அதனால் உண்மை என்று சொல்கிற இந்த வதந்திகளை தயவு செய்து பரப்பாதீர்கள். இதனால் எத்தனையோ சண்டைகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ விஷயங்கள் வரும். இது எல்லாத்தையும் தாண்டி அது வதந்தி என்கிற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வதந்திகளை பரப்பி சமூகத்திலே பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற, அல்லது பிறர் மீது காழ்ப்புணர்ச்சிகளை உண்டு பண்ணுகிற, பிறர் மீது தவறான எண்ணங்களை உண்டு பண்ணுகிற பழக்கத்தை ஒரு முஸ்லிம் கொண்டிருக்கக்கூடாது. அவன் என்னதான் இந்த கட்சிக்கு எதிரான ஒருவருடைய விஷயம் வந்தாலும் அது உண்மையா பொய்யா என்று அலசி ஆராய வேண்டிய விஷயம் இருக்கிறது. அதனோடு சம்பந்தப்பட்ட செய்தி தான் 10வது செய்தியாக நான் உங்களுக்கு சொல்ல போகிற செய்தி. வருகிற எல்லா செய்திகளையும் நம்பக்கூடாது. வந்த செய்தியை வதந்தியாக பரப்பக்கூடாது. 9வது செய்தி. 10வது நான் உங்களுக்கு சொல்கிறேன், வருகிற எல்லா செய்தியையும் நம்புகிறவன் அல்ல ஒரு முஸ்லிம். முஸ்லிம் ஒரு மடையன் அல்ல, முஸ்லிம் ஒரு உற்சாகம் அடையன் அல்ல. யாரோ ஒன்று சொல்லிட்டா அப்படியே நம்பிக்கிட்டு கத்தி திரிகிறவன் அல்ல ஒரு முஸ்லிம். இஸ்லாம் அவனுக்கு வழிகாட்டி இருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன், ஒருவன் உங்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்தால், ஒரு பாவி ஒரு செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்தால், ஃபதபையனூ, அதன் உண்மைத்தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. ஹதீஸை கூட ஒருத்தன் சொன்னா அது சரியானவன் சொன்னானா பிழையானவன் சொன்னானா என்று சஹீஹுல் ஐஹ் பார்க்கிற ஒரு சமூகம். நபியுடைய செய்தியை கூட ஒருவன் சொன்னால் மார்க்கத்திலிருந்து சொல்கிறான், ஆனால் அவன் சொன்னவன் சரியானவனாக இருந்தால் அது சரி, அவன் பிழையானவனாக இருந்தால் பிழை என்று பார்க்கிற சஹீஹுல் ஐஹுடைய சமூகம் நாங்கள். வெறுமனே வருகிற எல்லா செய்திகளையும் நாங்கள் பரப்பிக் கொண்டிருக்க கூடாது, நம்பிவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் நியூஸ்களுக்கு பின்னால் பெரிய எஜெண்டாக்கள் இருக்கின்றன. ஒரு சிலர், நாங்கள் எங்களுக்கு தெரியும் முஸ்லிம்களுக்கு எதிராக எத்தனையோ விஷயங்கள் நடந்துச்சு, இவ்வளோ காலம் நடந்துச்சு, அதையெல்லாம் மறந்து ஒரு சமூக வாழ்க்கைக்கு வந்த பிறகு அவர்களுடைய சுயலாபங்களுக்காக முஸ்லிம்களை உசுப்பேற்றுகிற எத்தனையோ வீடியோக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்பயோ நடந்த சம்பவங்கள், எப்பயோ தாய்மார்கள் கண்ணீர் விட்ட விஷயங்கள், எப்பயோ நடந்த விஷயங்கள், இதெல்லாம் நாட்டில் பிரச்சனையாக தான் இருந்துச்சு. முஸ்லிம்கள் கவலைப்பட்டோம் தான், கண்ணீர் விட்டோம் தான், ஆனால் அப்பொழுது யாரும் பேசவில்லை. சுயலாபங்களுக்காக எங்களை உற்சாகமூட்டுவார்கள், எங்களை உசுப்பேற்றுவார்கள். ஆனால் உசுப்பேற்றுகிற பொழுது அதற்கு அவர்கள் நினைத்ததை போல ஆடுகிற பொம்மைகளாக ஒரு முஸ்லிம் இருக்கக்கூடாது. வருகிற செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இதற்கு உண்மையில் நான் இதற்காக எந்த அளவு தூரம், இது ஒரு ஃபேஸ்புக் ஒன்று பார்த்தாச்சா அவர் யாரோ ஒரு ஆள் பேசியிருப்பார், முஸ்லீம்களுக்கு எதிராக பேசின ஒரு விஷயம் வந்திருக்கும், அந்த கீழே 1000 பேர் வாயில வார வார்த்தை எல்லாம் முட்டாச்சு. இப்போ யாருக்கு லாபம் தெரியுமா?
பேசினவருக்கும் நம்ம அவருக்கு என்ன சொன்னோன்னு தெரியாது. ஏன்னா அவர் அவ்வளோ கமெண்ட்ஸையும் வாசிக்க போகிறதில்லை. நம்ம சொன்ன செய்தியும் அவருக்கு போகிறதில்லை. அப்போ நமக்கும் பிரயோஜனம் இல்லை. இதில் லாபம் காண்றது அந்த அக்கௌண்ட்டுக்கு சொந்தக்காரர். அவருக்கு 1000 கமெண்ட்ஸ் போனால் அந்த அவருடைய FB பேஜ் கொஞ்சம் ப்ரமோட் ஆகும், அல்லது அவருக்கான லைக் ஷேர்கள் கூடும். அதிலிருந்து அவர் வருமானம் உழைக்கக்கூடியவராக இருந்தால் வருமானம் உழைச்சிட்டு போகிறாரு. அவ்வளோதான் செய்தி. இப்போ நமக்கு இங்கே ஒரு தூரத்தில் நிற்கிற நாயை கிட்ட எடுக்கணுமா, ஏதோ ஒரு முள்ளு துண்டை போடுற மாதிரி ரோட்டில் கிடக்கிற மனுஷர்களை எல்லாரையும் ஃபேஸ்புக் அங்கங்கே பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு முள்ளு துண்டை போட்டு அவருடைய பக்கம் எடுத்து அதை ஏமாத்துகிற ஒரு செய்தி தான் இந்த உற்சாகமூட்டுகிற உசுப்பேற்றுகிற செய்திகள். முஸ்லிம்கள் மடையர்களாக இருக்கக்கூடாது. எது தேவையோ இது பார்த்துட்டு நமக்கு சப்ஜெக்ட் தெரியுமா பேசணும், தெரியாதா விட்டுட்டு பேய்த்திடணும். அப்படியான பழக்கங்களுக்கு வர வேண்டும். இன்றைக்கு இப்போ எல்லாருக்கும் கண்டென்ட் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். யூடியூப் செய்யக்கூடியவர்களுக்கு என்ன தலைப்பில் பேசுறது, இப்போ தலைப்பு கிடைச்சாச்சு. ஒரு நாளைக்கு இவரை பற்றி, ஒரு நாளைக்கு அவரை பற்றி, ஒரு நாளைக்கு இவரை பற்றி. முந்தானது சொன்னது இவர் மாற்றி சொல்லிப்பார், இன்றைக்கு நேற்று சொன்னது இன்றைக்கு சொன்னதையும் பாதி பாதி வீடியோவாக போட்டு நேற்று சொன்னது மாற்றி சொல்கிறார் என்று சும்மா கதைத்து கொண்டிருப்பார்கள். இதற்கெல்லாம் பதில் சொல்லிக்கொண்டு, இதையெல்லாம் கன்சியூம் பண்ணிக்கொண்டு, இதையெல்லாம் மண்டைக்கு போட்டுக்கொண்டு வேலை இல்லாமல் வாழ்கிறவன் நல்ல ஒரு மூமினுக்கு தெளிவு இருக்க வேண்டும். இன்றைக்கு நியூஸ் எடுத்து பாருங்கள். எந்த கட்சிகிட்ட காசி வாங்கினாரோ அல்லது எந்த கட்சிக்கு அவர் சார்பாக இருக்கிறாரோ அதுக்கு மாதிரி அவர் வீடியோ போடுவார், இதுக்கு மாதிரி இவர் நியூஸ் எழுதுவார். இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. ஒன்றும் இல்லை, அந்த பாமரமாக பார்த்துட்டு அதை வாசித்தா அது சரி மாதிரி இருக்குது, இதை வாசித்தா இது சரி மாதிரி இருக்குது என்று குழம்பிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் அவருடைய எஜெண்டாவுக்காக, அவருடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர்ஸை கூட்டிக் கொள்வதற்காக, இவருடைய FB பேஜை ஃபேஸ்புக் பேஜை நிறைய லைக் ஷேர்களை அதிகரித்துக் கொள்வதற்காக, இவருடைய கட்சிக்கு ஆள் சேர்த்துக் கொள்வதற்காக, இவருடைய ஓட்டு வங்கியை அதிகரித்துக் கொள்வதற்காக என்று முஸ்லிம்களை உசுப்பேற்றுவார்கள். ஆனால் முஸ்லிம்கள் உசுப்பேற்றினால் ஆடுகிற பொம்மைகள் அல்ல என்பதை முஸ்லிம்கள் நிரூபிக்க வேண்டும். நாங்கள் அப்படி அவசரப்பட்டு உற்சாகமடையர்களாக ஆகிவிடக்கூடாது. ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னால் ஒரு அறிஞர் சொன்ன ஒரு செய்தி. இந்த உலகத்திலே ஒரு ஆய்வு நடத்துகிறார்கள். உலகத்தில் உள்ள தலை சிறந்த உளவியலாளர்களை எடுத்து ஆய்வு செய்கிறார்கள். இந்த முஸ்லிம்களை திசை திருப்புவதற்கு என்ன வழி இருக்கிறது, முஸ்லிம்களை கொஞ்சம் டைவர்ட் பண்ணி அவங்களோட லட்சியத்தை விட்டும் அவங்களோட மார்க்கத்தை விட்டும் தூரமாக்குறால் என்ன செய்யலாம் என்று முஸ்லிம்களுடைய உளவியலை படித்து சொல்லுங்கள் என்று ஒரு பெரிய நல்ல படித்த குரூப்பை போடுகிறார்கள். அவர்கள் சில காலம் முஸ்லிம்களுடைய எல்லா விஷயங்களையும் ஆய்வு செய்துட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்களாம். அதில் அவர்கள் சொன்ன செய்தி என்னவென்றால், அந்த உதாரணம் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி செஞ்சால் முஸ்லீம்களை ஏமாத்திடலாம். என்னவென்றால், அந்த மாட்டு ரேஸ் வைப்பார்கள் சில இடங்களில். அப்போ அதுக்கு மாட்டுக்கு அந்த சிவப்பு துணி ஒன்று காட்டினால் அந்த மாடு கோபம் வரும். கோபம் வந்தால் அவர் என்ன செய்வார்னா, அந்த துணியை காட்ட 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 அந்த மாடு அந்த துணியை சுற்றியே திரும்ப 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 ஓடி கொஞ்சம் நேரத்தில் கலைச்சி அது விழுந்துருமாம். இது மாதிரி தான் முஸ்லிம்களுக்கு நாங்கள் முஸ்லிம்களை மார்க்கத்திலிருந்து தூரமாக்க வேண்டும் என்றால் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு விளக்கம் என்ன தெரியுமா, கொஞ்ச நாளைக்கு ஒருக்கா முஸ்லிம்களுக்கு ஒரு தலைப்பு வரும். அந்த சோப்பு துணி என்ன தெரியுமா, ஒரு தலைப்பு. ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் அவ்வளோ தலைப்பு. அது ஒண்டசிரிப்புள்ள பட்ட ஒரு சிமாக்கிட தலைப்புலேருந்து ஆரம்பித்து என்ன தலைப்பாக இருந்தாலும் 2 நாள் இவருடைய 48 மணித்தாலும் போச்சு. உண்ட வாழ்க்கையில் 2 நாளை வீணாக்கிறிய என்ற எண்ணம் கிடையாது. இதுதான் தலைப்பு. வீட்டில் கொஞ்சாதியோடு அதுதான் கதை, ஸ்கூலில் போனாலும் அதுதான் கதை, பள்ளிக்கு வந்தாலும் அதுதான் கதை, கிரவுண்டுக்கு போனாலும் அதுதான் கதை. அந்த சோப்பு துணியை சுற்றி ஓடுவார்கள். அப்படியே ஓடி 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 2 நாள் முடியச்சில் இன்னொரு தலைப்பு வரும், ஜனாதிபதி எலெக்ஷன் கதை வரும். அதை ஒரு 2-3 நாள் அப்படியே ஓடிட்டு இருந்தாப்புல திடீர்னு அங்கே எப்படியா இங்கே எப்படியாம் என்று ஒரு உற்சாகமடையர்களாக எங்களை செதுக்கி கொண்டிருக்கிறார்கள் மீடியாக்கள். சுகப்பு துணிக்கு பின்னால் செல்கிற மாடுகளானாங்கள் அல்லது அவதானமாக இருக்கிற மனிதர்களானாங்கள் என்பதை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அரசியல் என்பது இஸ்லாமிய அரசியல் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கவில்லை. இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் வரப்போவது இல்லை. எனவே அல்லாஹ்வுடைய சட்டத்தை போல ஒரு சட்டம் உலகத்துக்கு தீர்வு தருவதைப் போல எந்த விஞ்ஞாபனங்களும் எங்களுக்கு தீர்வு தரப்போவதில்லை என்ற தெளிவோடும் நாங்கள் ஒரு பெரும்பான்மை சமூகத்துக்கு கீழால் வாழ்கிறோம். அவர்களுக்கு கட்டுப்பட்டுத்தான் வாழ வேண்டும். வாக்குரிமை எங்களுக்கு இருக்கிறது. அதனால் நாங்கள் அதனை பயன்படுத்தத்தான் வேண்டும் என்ற தெளிவோடும் 2 அறிவோடும் அதனை மண்டைக்கு எடுக்காமல் ஒரு அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பகுதியாக எடுத்து செல்வோமாக இருந்தால் அரசியல் காலங்களை வெற்றிகரமான ஒரு காலமாக ஆக்கிக் கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் அந்த சிகப்பு துணியை காட்டினால் விரண்டோடுகிற மாடுகளைப் போல ஏதாவது ஒரு சிகப்பு துணி எங்களை துரத்தி
துரத்தி கொண்டே இருக்கும், ஓடிக்கொண்டே இருப்போம். மரண செய்தி வந்தால் நாங்கள் மொத்தாகிவிடுவோம், நாளைக்கு இன்னொருவர் ஓடுவார். இப்படியே ஓடிக்கலைத்த சமூகமாக இருக்கும், சாதனை படைத்த சமூகமாக இருக்க மாட்டோம். வல்லவன் ரஹ்மான் புத்தி கூர்மையோடு வருகிற செய்திகளை விளங்கி எதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.